ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 171 பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே பிக் அட்வென்ச்சர் தி குவெஸ்ட் ஃபார் தி ஃபோர்த் ஹோகாகேஸ் லெகசி பார்ட் 2 அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாஸ்கே அவனோட சிடோரியை டெஸ்ட் பண்ணி பாப்பான். நல்ல ஷேப் வந்துருச்சு போலன்னு பாரு ககாஷி. அசையாத பாறையில அடிச்ச என்ன பிரயோஜனம் சாஸ்கே. அப்படின்னா ஃபைனல் ரவுண்ட்ல ரியல் பேட்டிலே பண்ணி பாத்துக்குவேன்னு சொல்லுவாரு ககாஷி. கையில மேப் கொடுக்கவும் என்னதுன்னு கேட்பான் சாஸ்கே. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய ஸ்பைடர்ல வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்பா. சக்குரா எதுக்காக இவ்வளவு ரெக்லஸா நடந்துக்கிறேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது ஃபோர்த் ஹோகாகேவை தோக்கடிச்சு அவரோட லெகசி எடுத்துக்கலான்னு நருட்டோ. அப்படின்னா நான் பேசுறதே கேட்கலையாடான்ட்டு மூஞ்சில கை வைப்பா. நருட்டோ மூக்கு வலிக்குது சகுரா கையிடும்பா. ஷிகமாரு ஸ்டாப் ஆனதை இன்னும் நோட் பண்ணிட்டு என்னன்னு கேப்பா. அடுத்த தடைங்க அது மேலதான் இருக்கு, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன், சீக்கிரம் போகணும் தானே, கிளம்புங்கன்ட்டு கிளம்பிடுவான் ஷிகமாரு. நருட்டோ இவனுக்கு என்னாச்சுன்னு ஃபாலோ பண்ணுவான். ஷிகமாரு கிட்ட போயிட்டு எங்கடா போறேன்னு கேப்பா. அடக்கு இருக்க ஏன்டா ஃபாலோ பண்றேன்னு சொல்லி கேப்பா ஷிகமாரு. நீ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தன்பா. பாறை உருண்டு வரும் என்னதுன்னு கேப்பா நருட்டோ. பாறைகளை பார்க்காத அதை டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எனிமிஸ் அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஷிகமாரு சொன்ன மாதிரியே நடக்கும். எனிமி குணாயில அட்டாக் பண்ண வரவும் நருட்டோ பயந்து கார்ட் பண்ணுவான். ஷேடோ பொசிஷன் ஜுட்சு மூலமா ஷிகமாரு பிடிச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ன்ட்டு எந்திரிப்பா நருட்டோ. பின்னாடி எனிமீஸ் வரவும் என்னால என்ன முடியுங்க அதை நான் காட்டுறேன்ட்டு நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். என்ன ஷேடோ க்ளோனான்ட்டு நம்மள விட பெட்டரா இருக்காங்கன்ட்டு ஓடிடுவானுங்க. ஷிகமாரு ஜூனியர் எக்ஸாம்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஃபெயில் ஆன ஹிடன் ட்ரை நிஞ்சாதானே நீங்க சொல்லி கேப்பான். உங்களோட குறிக்கோள் என்னன்னு கேட்கவும் நருட்டோ அவசரப்பட்டு நீங்களும் ஃபோர்த் ஹோகாகேவோட லெகசியான அந்த அல்டிமேட் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்க வந்தீங்களான்னு சொல்லி கேப்பான். ஷிகமாரு செம கடுப்பாயிருவான். ஏன்டா அவனுக்கு நீ ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீன்னு. ட்ரெயின் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபியை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப போ, அடுத்த தடவை வந்தேன்னா சாதாரணமா விட மாட்டேன்பா. நருட்டோ கடுப்பாயிருவான். எதுக்காக அவனை போக விட்டுன்னு கேப்பான். இன்னொரு வம்பல துட்டியாடான்ட்டு சீக்கிரம் போய் ஃபோர்த் ஹோகாகேவோட ரெக்கார்ட பிரேக் பண்ணலாம் வான்ட்டு நருட்டோ எடுத்துட்டு போவான். ஈனோ கிட்ட காட்டுவாங்க. என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேப்பா. ஒண்ணும் இல்ல, அடுத்த தடையை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேப்பான். ஈனோ இல்லைன்னு சொல்லவும் நமக்கு நேரம் இல்லைன்ட்டு நருட்டோ உள்ள ஓடிடுவான். சக்குரா பின்னாடியே போவா. ஈனோ நம்ம இந்த டைகர் ஸ்க்ரோல இன்னும் முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்பா. அடுத்து என்ன வைல்ட் ஃபிளவரா ஆஃபர் பண்ணணும் தானன்ட்டு ஷிகமாரு உள்ள போகும். ஈனோவும் சோஜியும் பின்னாடியே போவாங்க. நருட்டோ இதான் அந்த தடைன்பா. சோஜி அவன் ரைட் சைடுல இருக்க பட்டனை பார்த்துட்டு இது என்னங்கவும் ஈனோ அதை படிச்சுட்டு ரிட்டையர் பட்டன் போட்டிருக்குன்பா. நருட்டோ முன்னாடி போயிருப்பான். ஷிகமாரு அவசரப்பட்டு என்ன முன்னாடி போனா பின்னாடி வாடான்பா. டக்குன்னு பார்த்தா கேஸ் ரிலீஸ் ஆயிரும். ஈனோ அதை என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போதே மயங்கிருவா. சக்குரா அது ஸ்லீப்பிங் கேஸ்ன்பா. டோர் க்ளோஸ் ஆயிரும். சக்குரா நருட்டோவை மூச்சு விடாதேன்னு வார்ன் பண்ணுவா. மேல போலான்ட்டு ஷிகமாரு ஈனோவை தூக்கிட்டு செயினை புடிச்சிருவா. சக்குரான் சோஜியுமே செயினை புடிச்சிட்டு இருப்பாங்க. சோஜி நம்ம என்ன மாட்டிக்கிட்டோமான்னு கேப்பான். இந்த புகையை தடுக்க ஏதாவது வழி இருக்கும். ஆனா எப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோ மேல இருந்து பார்க்கும் போது ஃப்ளோரை பார்த்தா ஃபிளவர் மாதிரி இருக்குன்பா. அதே தான்ட்டு வைல்ட் ஃபிளவரா ஆஃபர் பண்ணணும்னு டைகர் ஸ்க்ரோல போட்டுருந்துச்சுன்னு திங்க் பண்ணிட்டு சோஜியை கூப்பிட்டு ஷிகமாரு ஹியூமன் பல்டரை யூஸ் பண்ணி இந்த ஸ்மோக் எல்லாம் போக வச்சு அங்க இருக்க ஹோல்ல ஏதாவது கிடைக்குதான்னு பாருன்னு சொல்லுவான். சோஜி எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஹியூமன் பல்டர் பண்ணுவான். ஷிகமாரு ஏதாவது இருக்குன்னு சொல்லி கேட்கவும் ஒரே சார்ன்ட்டு தேடுவான். ஏதோ சுவிட்ச் மாதிரி இருக்குன்பா. ஷிகமாரு அதை அழுத்துறான்னு சொல்லவும் சோஜி பிரஸ் பண்ணிடுவான். ஸ்மோக் பூரா போயிரும். அதுல தப்பிச்சு அடுத்த தடைக்கு போவாங்க. ஷிகமாரு ஈனோனால நடக்க முடியும் தானே விட்டுருவான். நருட்டோ வெளிச்சம் வரவும் எக்ஸிட் இருக்குன்ட்டு போவான். இப்ப ஆறு இருக்கு வழியும் இருக்குன்ட்டு இந்த பக்கம் தான் போன என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நருட்டோ முன்னாடி ஓடுவான். ஷிகமாரு இழுத்து பிடிச்சு மூளையை பயன்படுத்துறான்பா. எதுக்காகன்னு கேட்பான் நருட்டோ. இனிமேல எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாது, இந்த போயம் மாதிரி விஷயத்த படிச்சு நம்ம அடுத்து போற தடைக்கான ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்கலான்பா. பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம்லன்பா ஷிகமாரு. சக்குரா எப்ப பார்த்தா அவசரப்பட்டு முன்னாடி போய் மற்றவங்கள ஆபத்துல இழுத்து விட்டுற நருட்டோன்ட்டு திட்டுவா. நருட்டோ அப்படி சொல்லாத, நான் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சேன்பா. சோஜி அடுத்து என்ன போட்டு சொல்லி கேப்பா. ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க, டிட்டர்மினேஷன் காட்டுங்கன்னு எழுதி இருக்குன்னு ஷிகமாரு. சுறுசுறுப்பா இருக்குமா அப்படின்னா அதை என்ன முடியும்ட்டு நருட்டோ அவசரப்பட்டு முன்னாடி போய்வான். ஷிகமாரு ஏன்டா அப்படி பண்ணின்னு கேட்கவும் சுறுசுறுப்புனாலே டிட்டர்மினேஷன் தான்டான்பா நருட்டோ. சக்குரா கடுப்பாவா. ஷிகமாரு வேற வழியில அதை ஃபாலோ பண்ணி தான் போயானும்பா. எல்லாருமே அதுல ஏறிடுவாங்க. சக்குரா நருட்டோ சட்டை பிடிச்சு ஏன்டா எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேடான்னு திட்டுவா. நான் ஜஸ்ட் டைகர் ஸ்க்ரோல இருக்கிறத ஃபாலோ பண்ணணுமா நருட்டோ. சோஜி நம்ம போறத அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்பா. இன்னும் அதுதான் காரணமான்னு பாருங்கன்ட்டு நீர்வீழ்ச்சியை காட்டுவா. முன்னாடி பாறை இருக்கும். சப்போஸ் பாறையிலே மோதாம எஸ்கேப் பண்ணா கூட வாட்டர் ஃபால்ல இருந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு ஈனோ நருட்டோ மேல செம கடுப்பாய் திட்ட ஆரம்பிச்சிருவா. ஜோஜி சண்டை போடாதீங்க ஏட்டையான்பா. ஈனோ இன்னும் கடுப்பாக முதல்ல வாயை மூடுங்கன்னு கத்துவான் ஷிகமாரு. டிட்டர்மினேஷனை காட்டணும்னா அந்த ஸ்க்ரோல்ல என்னதான் சொல்ல வராங்கன்னு ஷிகமாரு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோ அதுன்னு நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்க கிரேட் ஸ்டோன் ஃபேஸஸோட மினியேச்சர் மாதிரி கேட்டு பாப்பான். ஷிகமாரு என்னன்னு பாப்பான். ஈனோ நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு கேப்பா. ஜோஜி நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா அதுல போய் மோதிருவோன்பா. உறுதியை காட்டுறதுன்னா எப்படின்ட்டு ஷிகமாரு யோசிச்சு இருக்கும் போது விஷயம் உறுதியை பத்தி தான், நான் எப்பவுமே டிட்டர்மினேஷனோட தான் இருப்பேன்ட்டு நருட்டோ ஜம்ப் பண்ணிடுவான். சக்குரா பயங்கரமா திட்டுவா. திரும்பவும் முட்டாள்தனம் பண்றேன்ட்டு ஷிகமாரு இது தடவை நருட்டோ பண்றதுதான் சரி, வலது பக்கம் குதிங்கன்பா. நருட்டோ மேலே 4 பேரும் குதிச்சிருப்பாங்க. ஷிகமாரு இது வாட்டர் ஃபாலுக்கு அடியில அமைக்கப்பட்டிருக்கு. லெப்ட் சைடுல அதிகப்படியான தண்ணி போயிட்டு இருக்கனால அங்க ரெயின்போ இருக்கு. இதே இந்த இடத்துல அந்த வாட்டர் ஃபால் ஸ்டாப் ஆனனாலதான் ரெயின்போ எதுவும் இல்லைன்ட்டு ஷிகமாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இந்த வடிவேலு காமெடியில வரும்ல, ஆட்டோ மேலதான் பஸ் நிக்குது, பஸ் மேலதான் நீ நிக்கிறீன்னு. அந்த மாதிரி நருட்டோ மேல சோஜி, சோஜி மேல சக்குரா, சக்குரா மேல ஈனோ, எல்லாத்து மேலையும் சேர்த்தி ஷிகமாரு நிப்பான். ஈனோவும் சக்குரா சண்டை போட்டு இருப்பாங்க. சோஜி மனசுக்குள்ள இவங்க சண்டைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு
நின்று இருப்பான். நருட்டோ 3 பேருமே ஹெவியா இருக்கீங்கன்பா. செம காண்டா இருப்பாங்க. ஈனோ நருட்டோ பங்கமா கலாச்சிட்டு, சக்குரா உன்னை பார்த்தாவே பரிதாபமா இருக்கு, இப்படிப்பட்டவன் எல்லாம் டீம்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி இவங்க கூட எல்லாம் இருக்கேன்னு சொல்லி கேப்பா. சோஜி அதே தான் சொல்லுவான். நருட்டோக்கே புரியாது நான் என்ன பண்ணேன்னு கேட்பான். நருட்டோ கடைசி தடைக்கு வந்தாச்சுன்னு எக்ஸைட் ஆவான். சக்குரா கழுத்துல ஈனோ குணாய் வைப்பா. சோஜி நருட்டோ கழுத்துல வைப்பான். ஃபோர்த் ஹோகாகேவோட லெகசியை நாங்க தான் எடுப்போம், ஷிகமாரு தான் வின் பண்ணணும்பா ஈனோ. இதுதான் நம்ம சான்ஸ் ஷிகமாருன்னு சொல்லும் போது கூட டைகர் ஸ்கிரால பார்த்துட்டு வெறுப்பு கடந்து போகணும், அருகில் வந்தவனுக்கு பாதை திறக்காதுன்னு இருக்கும். இதுதான் அதுல போட்டிருக்கு. பார்க்க போனா காம்ரேட்ஸ் ஏமாத்திட்டு போனா அங்க நமக்கு பாதை கிடைக்காதுன்பா. ஈனோ கடுப்பாவா டீசன் கைமே பேசுற, வர வர தொல்லையா போயிட்டீன்பா. சோஜி இதுதான் கரெக்ட்ன்பா. நருட்டோ ஷிகமாரு முன்னாடி போய் கை நீட்டிட்டு இந்த 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாம் ஃபைனல்ஸ்க்கு போலான்பா. சக்குரா நீ ஃபைனல்ஸ் போவியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்பா. அவ சொல்றதா சரி, சாஸ்கே தான் ஃபைனலுக்கு போவான்பா ஈனோ. தேவ் ஷினோபே வந்தா போதும்மா ஷிகமாரு, அதான் ஸ்பிரிட்ன்ட்டு நருட்டோ போவான். இவங்க 5 பேரும் நடந்து போறத பார்த்துட்டு ஹிடன் ரெயின் ஷினோபேஸ் நீங்க ஃபைனல்ஸ்குள்ள எல்லாம் போக மாட்டீங்க, போன தடவை மாதிரி லக்கெல்லாம் இருக்காதுன்பா. நருட்டோ மற்றவங்க ஷாக்ல இருப்பாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஸ்க்ரால்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஃபோர்த் ஹோகாகேவோட லெகசிக்கு சம்பந்தப்பட்ட ஜுட்சுவான்ட்டு ஈனோ ஆச்சரியப்பட்டு ஷிகமாரு கிட்ட கேட்கும். எனக்கு மட்டும் தெரியுமான்பா. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எப்படி ஃபோர்த் ஹோகாகேவோட லெகசியை கண்டுபிடிக்காதுன்னு பேசிட்டு இருக்கும் போது நருட்டோ எல்லா ஸ்க்ரால்ஸுமே ஓபன் பண்ணி பாத்தரலான்ட்டு ஓடுவான். ஷிகமாரு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இடத்த பாரு ரொம்ப பெருசா இருக்கு, டிராப்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம், சொல்ல போனா இங்க எல்லா ஸ்க்ரால்ஸுமே ஃபேக்கா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணி பார்க்கவே சில நாட்கள் ஆகும். அந்த வகையில ஃபோர்த் ஹோகாகேவோட ரெக்கார்ட் டைம் உடைக்க முடியாது, வேற ஏதாச்சும் இருக்கணும், வேற ஏதாவது வழி இருக்கணும்னு திங்க் பண்ணுவா ஷிகமாரு. நருட்டோ என்ன வழின்னு கேட்கவும் சக்குரா மண்டலுக்கு நூலை யூஸ் பண்ண முட்டாளேன்பா. ஈனவும் அப்படி திட்ட ஸ்டூபிட்னு சொல்லி நருட்டோக்கு வாய்ஸ் கேட்க அப்படியே குறுகிடுவான். சக்குரா தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லாதன்பா. பார்த்த ஒரு பரவத நருட்டோ ஸ்டூபிட்ன்ட்டே இருக்கும். ஸ்டூபிட் நருட்டோன்ட்டு செம கடுப்பாயிட்டு தோத்துவான். இதுக்கப்புறமா மழை பெய்ய ஆரம்பிக்கும். ரெயின் ஷினோபிஸ்லாம் நிஞ்சா ஆர்ட் கிரட்ஜ் ரெயின் பண்ணுவாங்க. 1-on-1ல ஜெயிக்க முடியாது, மொத்த பேர்த்தோட கிரட்ஜையும் கேதர் பண்ணி அதுல கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கர்ஸ்டு கிளவுட் மூலமா அவங்க மேல ரெயின் கிரட்ஜ் ஆகும்பா. நருட்டோ மற்றவங்களும் நின்று இந்த இடத்துக்கு தண்ணி வந்துரும். இது என்ன வெள்ளமாட்டு திரும்ப ஷிகமாரு தண்ணி எல்லாத்து மேலையும் படவும். சக்குரா என்னோட சக்கரான்பா, நருட்டோ என்னோட எனர்ஜியில ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்குன்பா. ஷிகமாரு இது ஒன்னும் சாதாரண தண்ணி இல்லைன்னு திங்க் பண்ணுவான். சாமி டாரே இந்த மலை உங்களோட சக்கரை எல்லாத்தையுமே உரியும், நாங்க உங்களுக்கு எகென்ஸ்டா சேர்த்தி வச்சிருந்த கண்ணீர் மலைன்பா. சாஸ்கே நீங்க தான் சுனின் எக்ஸாம்ல தோத்துட்டீங்களா, இங்க என்னடா பண்றீங்கன்னு வருவான். கக்காஷி சொல்றது செய்யறதுக்கு எனக்கு வெறுப்பாதான் இருக்கும்னு வருவான். இது அவனே தான் ரெயின் ஷினோபிஸ் பாத்துட்டு இருக்கும்போது சாஸ்கே என்னோட புது ஜுட்சுவை ட்ரை பண்றதுக்கான பெர்ஃபெக்ட் சான்ஸ்ன்பா. சாஸ்கே உச்சிகாவன் பாத்துட்டு இருக்கும்போது அட்டாக் வச்சிருப்பான். பின்னாடி போயிட்டு ரெட்ரீட் ஆக சொல்லுவான். சாமிடாரு நிறுத்தன்பா சியூ, அவன் ஸ்ட்ரேஞ்சர் நடந்துக்கிறான், இதான் நமக்கான சான்ஸ்ன்பா. சாஸ்கே தலையில கைய வைக்கிறத பாத்துட்டு சாமிடாரே வேணாம்னு சொல்லவும் போயிருவான். சாஸ்கேவோட சிலோயில மாட்டி எல்லாம் டிஃபீட் ஆயிருப்பாங்க. சாமிடாரே அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், ஃபைனல் ரவுண்டுக்கு போறதுக்கு தகுதியானவனுக்கு எதிராக நம்மளால நிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். மழை ஸ்டாப் ஆயிருக்கும். தண்ணிலாம் போயிடுச்சு, இதுவுமே பிளான் என்னன்னு கேட்பான் ஷிகமாரு. சோஜி பசிக்குதுன்ட்டு ஸ்நாக்ஸ் எடுக்கும் போது அந்த பறவை அதை புடிங்கிட்டு போயிரும். சோஜி திருட்டு பையலன்ட்டு கத்துவான். ஷிகமாரு அந்த பறவை போய் கோர்றத பாத்துட்டு அந்த பறவைக்கு பக்கத்துல போனுமா. இத கேட்ட நருட்டோ அந்த தொல்லை பிடிச்ச பறவைக்கு லெசன் கத்து கொடுக்க வேண்டிய நேரம்ட்டு செம கான்ல இருப்பான். அப்படி இல்லடான்ட்டு ஷிகமாரு சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்லியா போக சொல்லுவான். நருட்டோ சிரிக்கவே வினோதமா இருக்கும். இப்படியான்ட்டு பேரட் ஹலோன்பா, அது ஸ்டூபிட்னு திட்டிட்டே இருக்க நருட்டோ காண்டாவா. ஷிகமாரு சிரிக்க சொல்லுவான். நருட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிப்பான். இன்னும் ரொம்ப மோசமா இருக்குன்பா, இன்னும் நேச்சுரலா இருக்கணும்டான்பா சோஜி. சொல்றது ஈஸி தான்பா நருட்டோ, நல்ல விஷயங்களா யோசிடான்பா சக்குரா. நருட்டோ பார்க்கவும் ஷிகமாரு ஏதோ பிளான் பண்ணிருப்பான் போல இருக்கு, இது உன்னால பண்ண முடியும்பா சக்குரா. நருட்டோ நீ சொன்னேன்னு சரி சக்குரா, நான் என் பெஸ்ட் கொடுக்குறேன்பா. ஷிகமாரு சிரிடா மறந்துடாதேன்பா. நருட்டோ சிரிக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி தான்பாங்க. ஹாப்பி தாட்ஸ்ன்ட்டே போவான். நான் சுனி நைட்டு சக்குராவோட டேட் போவான்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. அதே தான் நடப்பான். இதை கேட்டுட்டு ஈனோவும் சோஜி ரொம்ப மோசமா ரியாக்ஷன் கொடுப்பாங்க. நருட்டோ பக்கத்துல போகும்போது ஃப்ளோரிங்ல ஒரு பார்ட் மட்டும் மிதிக்கவும் உள்ள போயிரும். அது டோர் ஓபன் பண்ணும். ஷிகமாரு டைகர் ஸ்க்ரால இருக்க விஷயத்த சொல்லுவான். நருட்டோ அதை சேஸ் பண்ணாம அன்பா பக்கத்துல போனனாலதான் டோர் ஓபன் ஆயிருக்கு இல்லையான்னு சொல்லுவா ஈனோ. ஸ்க்ரால கண்டுபிடிச்சிருவாங்க. நருட்டோ ஃபோர்த் ஹோகாகேவோட லெகசி இங்க இருக்குன்னு வருவான். ஷிகமாரு போயமோட ஃபைனல் லைன்ஸ்ன்ட்டு ஷிகமாரு இன்ஃபினிட்டி லொகேஷன் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கேன்பா. நருட்டோ அப்படின்னா நம்ம தேடி வந்த எல்லாமே இருக்குமான்னு சொல்லி கேட்பான். சொல்ல போனா யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான டிராப்ஸும் கூட இருக்கலான்பா ஷிகமாரு. நருட்டோ நான் அந்த டைகர் ஸ்க்ரால நம்புறேன், அந்த பழைய துறவி நம்ம கிட்ட கொடுத்ததுன்பா. ஷிகமாரு அதான் யோசிக்கும்படியா இருக்குன்பா. நருட்டோ எடுக்கும் போது எல்லாருமே பயப்படுவாங்க, ஒன்னும் ஆகாது. நருட்டோ ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவோம். உள்ள இருந்து கைசென்சே வருவாரு. ஷிகமாரு ஈனோவன் சோஜி கைசென்சே நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நருட்டோ நீங்க 3 பேர் என்னடா பேசுறீங்கன்ட்டு புஷிப்ரோ சென்சே எங்கிட்டு தேடுவான். நருட்டோ இன்னும் அவர் துறவின்னு தான் நம்பறான் போலன்னு திங்க் பண்ணுவா சக்குரா. நருட்டோ கைசென்சே கிட்ட நாங்க ஃபோர்த் ஹோகாகேவோட ரெக்கார்ட பீட் பண்ணிட்டோம் கேட்பான். ஃபைனல் ரவுண்ட்ஸ்க்கு போக எனக்கு ஃபோர்த் ஹோகாகேவோட லெகசி தேவைப்படுதுன்னு கெஞ்சுவா நருட்டோ. கைசென்சே உருமும் போதே நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆயிருப்பான் என்ன சொல்ல போறாரோன்ட்டு. நீங்க ஃபோர்த் ஹோகாகேவோட ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டீங்கன்னு பாரு. நருட்டோ குதிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோகாகேவோட லெகசியை காட்டுறேன், தி அல்டிமேட் சீக்ரெட்னு கைசென்சே சொல்லவும் நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆயிருப்பான். பேஜ் முழுக்க ஒவ்வொரு வசனத்திலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் படிங்கன்ட்டு குட் லக் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஷிகமாரு தெளிவா இருக்குன்பா. நருட்டோ க்ளோஸ் தி பிளேட் காம் தி ஹார்ட்னு படிப்பான். அதாவது பிளேட் ஹார்ட்னு வரும். நருட்டோக்கு புரியாது எ பிளேட் வித் ஹார்ட், அதுக்கு அர்த்தம் நெஞ்சான்பா ஷிகமாரு. நருட்டோ அப்படியான்ட்டு எல்லா விஷயத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நெஞ்ச ஆகறதுக்கான எந்த ஒரு ஷார்ட் கட்டுமே இல்லைன்னு இருக்கும். ஈனோவன் சோஜி செம கடுப்பாயிருவாங்க. கக்காஷி தேங்க்ஸ் பண்ணிட்டு வருவாரு. காய் இங்கதான் வந்திருப்பாரு. ஃபைனல் ரவுண்டுக்கு தேவையான ட்ரைனிங் தான் பாரு. கக்காஷி அது மட்டும் இல்லாம அவங்களோட டெக்னிக் சேர்ந்த அசஸ் மூலமா மதிப்பிட முடிஞ்சதுன்னு பாரு. கக்காஷி சாஸ்கேவை கூப்பிட்டு அந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்ண ரொம்பவே லேட் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு, அதை ஃபைனல் ரவுண்டுக்கு யூஸ் பண்ணாதன்பாரு. எனக்கு தெரியும் சாஸ்கே கிளம்பிடுவான். காய் நாங்க கிளம்புறோம், சாஸ்கேக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு ககாஷி. அவர் கிளம்பவும் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் காய். நருட்டோவும் மற்றவங்களும் வெளியே வரதை காட்டுவாங்க. ஈனோ செம்ம கடுப்புல வருவா. காய் சென்சே இடம் நம்மள வச்சு ஜோக் பண்ணிட்டாரான்னு. ஜோஜி நானும் உனமையே டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்பா. சக்குரா இப்படிப்பட்ட டைம்ல எதுக்காக இந்த மாதிரியான டிராப்ஸ்ல வைக்கல ஏதாவது அர்த்தம் இருக்கான்ட்டு வருவா. அவரெல்லாம் குறைச்சு மதிப்பிடாத, நம்ம இத்தனை தடவை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எதுவும் புரியலன்னு சொல்லி கேட்பான். ஃபர்ஸ்ட் நம்ம தனிப்பட்ட முறையில ஜெயிக்கிறதுக்கான விஷயத்தை தான் பார்த்தோம் அப்படின்னு சிக்கமாரு சொல்லவுமே ஈனோ ஆமா அது உண்மைதான், இப்ப நம்ம வில்லேஜ் சேர்ந்தவங்க ஜெயிச்சா போதும்னு இருக்குன்பா. நருட்டோ வெளியே வந்துட்டு கத்துவான் எனக்கு தெரியும்னு. ஃபோர்த் ஹோகாகேயோட லெகசி படி ஷினோபி அவருக்கு ஷார்ட் கட்ஸ் இல்லைனா இத பெருசா பண்ணியாகணும்ட்டு சக்குரா, ஷிகமாரு, சோஜி, ஈனோ நம்ம இந்த ஒரு விஷயத்த திரும்ப முதல்ல இருந்து பண்ணணும்ட்டு ஓடுவான். ஷிகமாருவை தவிர மிச்ச 3 பேருமே செம்ம கடுப்பாயிருவாங்க. தொல்லை பிடிச்சவனு திங்க் பண்ணுவான் ஷிகமாரு. நாளைக்கு தான் சுனின் எக்ஸாமோட ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு ககாஷி. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சோஜி ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். ஈனோ அன்னைக்கு அவங்க கூட தான் இருந்திருப்பா. இன்ஃபேக்ட் நருட்டோவுமே சக்கரா இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பான். ஷிகமாரு அவனை பார்க்க போயிருப்பான். அதுன்னு மட்டும் இல்லாம லீய கார அட்டாக் பண்ண வந்தப்ப ஷிகமாருவும் நருட்டோவும் அங்கதான் இருப்பாங்க. லைக் இது ஒரு டைம்லைன் மிஸ்டேக் மாதிரி. இது ஒரு ஃபன் எபிசோட்னா நம்ம அவ்வளவு தூரம் டீப்பா பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடன்ல மீட்டிங்ங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.